இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த காணொலியை போட தயாராகிட்டே இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்க இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி மற்றும் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு நீதிமன்றத்தோட அனுமதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த சம்மன் ஓட்டின விவகாரத்தில் நம்மளோட முன்னாள் பாதுகாப்பு படையோட தலைவராக இருந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்களும் அன்பு தம்பி சுபாகர் அவர்களும் சிறை போயிருந்தாங்களே, அவங்களுக்கும் நேற்றைய தினமே பிணை கிடச்சி இன்றைக்கு காலையில் அவங்களும் வெளியே வந்திருக்காங்க. இது ரெண்டு மகிழ்ச்சிகரமான சம்பவத்தை அவங்களோட பகிர்ந்துக்கு தான் இந்த காணொலி. அது இல்லாமல் இந்த பேரணிக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் நான் தயாராகிட்டே இருக்கிறேன். நாளை காலையில் கண்டிப்பாக எல்லாரும் சென்னையில் சந்திப்போம். நான் வர்றேன், எல்லாரும் வாங்க சந்திக்கலாம். இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தலைப்பை குறைஞ்ச ஆண்டுகளாக, அதாவது ஒரு 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் கூட ஆளுகிற அரசு அதுக்கு செவி சாய்க்காமல் இருக்குது. இந்த சென்னை தலைநகரில் இல்லை தலைநகரிலே கொண்டு போய் அவங்களுக்கு செவியில் உரைக்கிற மாதிரி இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல தொடங்கினாங்க. அப்போ நாம் தமிழர் மட்டும் தொடங்கலாம் அப்படின்னு வச்சுக்கும்போது அதோட கூட்டணி அமைப்புகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள்லாம், அது சார்ந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள்லாம் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று சேருகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சிகரமான ஒரு புரட்சி கலந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், அதாவது அந்த பேரணியும் அந்த பொதுக்கூட்டமும் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதாவது ஆளுகிற திமுக அரசு காவல்துறை தன் வசம் இருப்பதனால, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஸ்டாலினோட நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிக்கு, அந்த பேரணிக்கும் அந்த பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம ஏற்கனவே எதிர்பார்த்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடிதம் வந்த உடனே நீதிமன்றத்தை அணுகிருந்தோம். நீதிமன்றம் இப்பொழுது காவல்துறையோட செவுட்டில் அடிக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினோட செவுட்டில் அடிக்கலாம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கல, என்ன சிக்கல் இருக்கு, அதுக்கான ப்ரொடக்ஷன் பாதுகாப்பை ரெடி பண்ணிட்டு அதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து அவங்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த பேரணி நாளை தொடங்க இருக்கிறது, அதே போல பொதுக்கூட்டம் நாளைக்கு நடக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியாலாம் பார்த்தா இங்க ஆள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, வண்டி பிடிச்சிட்டோம், பேருந்து கிளம்புது, வேன் கிளம்புது அப்படின்லாம் சொல்றாங்க. நிறைய தொடர்வண்டியில் வர்றாங்க, தன்னுடைய வாகனங்களில் வர்றாங்க. இன்னும் ஒரு பெரிய மாநாடு போல தொடங்கும் போது சின்னதாக தொடங்குனது. இது ரொம்ப பெரிய அளவில் நாம் தமிழரே எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே 14 அமைப்புகள், அதாவது நாம் தமிழர் தானாக தான் தொடங்கினாலும் கூட இப்போ அந்த முடிவு வருகிற போது பார்த்தீங்கன்னா AK பூமிராஜன் அப்படின்னு சொல்லி தாய்நாடு மக்கள் கட்சியோட தலைவர் இதில் கலந்துக்கிறாங்க. அதே போல VK கவிக்குமார் மாநில பொதுச் செயலாளர், முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தோட மாநில பொதுச் செயலாளர் கலந்துக்கிறாங்க. தமிழர் மீட்பு கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரிகால பாண்டியன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு நாடார் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் J முத்து ரமேஷ் அவர்கள் கலந்துறாங்க. நீல புலிகள் இயக்கத்தின் தலைவராக இருக்கிற அண்ணன் TM புரட்சி மணி அவர்கள் தங்களோட அமைப்போட கலந்துக்கிறாங்க. அதே போல தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் அறிஞ்ச KC அண்ணன் திருமாறன் அவர்களும் இந்த பேரணிலையும் பொதுக்கூட்டத்திலையும் தன்னோட ஆதரவு தெரிவித்து கலந்துக்கிறாங்க. அதே போல தமிழர் தேசம் கட்சியோட KKS தலைவராக இருக்கக்கூடிய KKS செல்வகுமார் அவர்களும் தங்கள் அமைப்போட ஆதரவை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதே போல கொங்கு மக்கள் முன்னணியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் C ஆறுமுகம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு, இந்த கூட்டத்திற்கும் இந்த பேரணிக்கும் தன்னோட ஆதரவு கொடுத்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. எப்பயுமே நாம் தமிழர் கட்சியோட எல்லா நிகழ்ச்சியிலும் தங்கள் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலும் தங்களோட ஆதரவை எப்பயும் போல தெரிவிச்சிருக்காங்க. அதே போல எப்பவுமே தன்னோட ஆதரவு தெரிவிக்கக்கூடிய புரட்சி தமிழகம் பறையர் பேரோட நிறுவன தலைவராக, மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், இந்திய தேசிய லீக் கட்சியோட தலைவராக கூடிய அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் தங்களுடைய ஆதரவையும் நிலைப்பாட்டையும் இதில் தெரிஞ்சுங்க. எல்லாவற்றுக்கும் மேலா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐயா மணியரசன் அவர்களும், இன்னும் சொல்லப்போனா அண்ணன் சீமான் அவர்களே மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா மணியரசன் அவர்கள் அந்த பேரணி, இந்த பொதுக்கூட்டம் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி நானும் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவையும் அவரோட அமைப்பு ஆதரவையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 14 அமைப்புகள். இன்னும் இடைவெளி கிடைச்சா கூட இன்னும் நிறைய அமைப்புகள் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு சாதாரண தொடங்கப்பட்டது இவ்வளவு பெருசா ஆகும் அப்படின்னு நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த தலைப்பு ஏன் முக்கியமா படுது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் உருவாக்கப்படுது பாத்தீங்களா. அந்த திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமே தமிழர்கள் தங்கள் சாதியா பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான். ஜாதியா பிரிஞ்சிருந்தாங்களுடைய தாங்கள் எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு இன்னை வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா ஜாதி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நாங்களாம் 2 கோடி அப்படிம்பாங்க, நாங்களாம் 3 கோடி, நாங்களாம் 1.5 கோடி அப்படிம்பாங்க. ஆனா 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு 15 சீட்டு 20 சீட்டு 2 அமைச்சர் 1 அமைச்சர் 3 அமைச்சர் இதுலயே பெரும்பான்மை அடைஞ்சு அவங்களே மன நிம்மதி அடைஞ்சு உட்காந்துருவாங்க.
தமிழர்கள் அல்லாதவர்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் உட்காரப்படுவதற்கும் மிக முக்கியமான துறைகள் மாற்றுமொழி பேசுறவர் கையில ஒப்படைக்கப்படுவதற்குமே உருவாக்கப்பட்டதான் இந்த ஜாதிய கட்டு இவங்ககிட்ட விதைச்சதும் திராவிடம் என்ற ஒரு சொல்லாடல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம நீண்ட காலமா நாம் தமிழர் மட்டுமல்லாம தமிழ் தேசிய அமைப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாகணும். எப்படின்னா அண்ணா அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, அப்படி அப்படியே தூக்கி கொடுக்க கூடாது, எத்தனை பேர் இருக்குன்னு எண்ணி கொடுக்கலாம். 50 பேர் இருக்கிற இடத்துல 5 சாப்பாடையும் 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் சாப்பாடையும் எடுத்து கொடுக்கணும். அள்ளி எல்லாம் கொடுத்துடக்கூடாது, அளந்து தான் கொடுக்கணும். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்து தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு இடத்துல 50 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் சாப்பாடு கொடுத்தா 45 பேருக்கு உணவு பத்தல, அப்ப பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை வரும். 50 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேருக்கான உணவு கொடுத்துட்டோம்னா 45 பேரோட உணவு வீணடிக்கப்படுகிறது. அப்ப ஒரு பக்கம் உணவு இல்லாம ஒரு தவிக்கிற கூட்டம், இன்னொரு உணவு வீணடிக்கிற கூட்டம். அப்ப இது ரெண்டையும் சரி பண்ணணும்னா பேலன்ஸா பார்க்கணும். அப்படின்னா எண்ணணும், எங்க 5 பேர் இருக்கா, எங்க 50 பேர் இருக்கா. கண்ணை முடிக்கிட்டு இப்படி பிங்கி பாங்கி விளாண்டுக்கிட்டு இங்கிட்டு தூக்கி போடு இங்கிட்டு தூக்கி போடலாம் கொடுக்க முடியாது. இதனை ஹெலிகாப்டர்ல இருந்து உணவு இல்லைன்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறவனுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ற காரியம் கிடையாது. அரசு வழங்குகிறது. அப்ப சரியான முறையில் அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா இது இந்த திராவிட அரசியல மக்களுக்கு புரிய வைக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும். அப்பதானே தெரியும் எங்க 50 இருக்கு, எங்க 5 இருக்குன்னு. 50 பேர் இருக்கணும் 5 சாப்பாடும், 5 பேர் இருக்கணும் 50 சாப்பாடும் கொடுக்குறது எவ்வளவு முறையற்றது அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரணி, இந்த பொதுக்கூட்டம். அதே போல பஞ்சமர நிலைமைப்பு இன்னை வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பேசப்படாத தலைப்பு. 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை நம்மை ஆண்டு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் ஒடுக்கப்பட்ட ஆதிக்குடிகளுக்காக இங்க ஒப்படைச்சிட்டு போனது. இந்த நிலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் நிலம் இல்லைன்னே சொல்றாங்க. அது எங்கெல்லாம் யாரால கையகப்படுத்தப்பட்டிருக்கு, திராவிட அரசுகளாலேயே எப்படியெல்லாம் இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி அந்த நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தை யாருமே சொல்லாத வார்த்தை. அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசியத்தில் பேசக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்தக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதுல ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கிறதா நாம இதுல கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. இதனாலதான் அனுமதி மறுப்பு, தள்ளி வச்சிடலாம், கோயிலில் போய் நடக்குது, எவ்வளவு பேர் ஆண் வர்றான் பெண் வர்றான்னு தெரியல, என்னென்ன காரணமெல்லாம் சொல்லி இதுக்கு தள்ளி போட்டலாம், தடை போட்டலாம் நினைச்சாங்க. ஆனா இப்ப நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இந்த அனுமதி பெற்றதுல இருந்து நாம் தமிழர் பிள்ளைய தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தயாரெல்லாம், எத்தனை பேர் வர்றோம், என்ன வண்டி பிடிக்குது அப்படின்னு அவங்க எது எப்படின்னா மே 18க்கு எப்படி நாம் தமிழர் தயாராகுமோ, நவம்பர் 27 மாவீர நாளுக்கு நாம் தமிழர் எப்படி தயாராகுமோ, அதுபோல இப்போ ஒரு ஜனவரி 25க்கு மொழிபெயர்ப்பு கூட்டத்துக்கு எப்படி நாம் தமிழர் பிள்ளைகள் தயாராகுங்களோ அது மாதிரி இந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் பஞ்சம நில மீட்புக்குமான இந்த பொதுக்கூட்டத்துக்கும் பேரணிக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் தயாராகி வர்றாங்க. அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. சென்னை, அதாவது செங்கல்பட்டு இருக்கக்கூடிய திருப்பூரே திரளுகிற அளவுக்கு ஒருவேளை அந்த காவல்துறை சொல்லிச்சு பாருங்க, எங்களால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்காட்டி அப்படி உண்மையா நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கூட்டம் அப்படிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் வேணும் சொல்லியிருக்கு, நீங்க காவல்துறை இல்லைன்னா வெளியில இருந்து காவல்துறை கொண்டு வந்துட்டு அதுக்கான கட்டணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் திருப்பூர் திரளுகிற அளவுக்கு, ஒரு மிரண்டு பார்க்கிற அளவுக்கு இந்த பேசப்படுகிற இந்த அதாவது இந்த பேரணிக்கும் இந்த பொதுக்கூட்டத்தோட பேசுபொருளா இருக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர நில மீட்பும் உலக பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுபொருளா மாறக்கூடிய அளவுக்கு நாம் தமிழரோட எழுச்சி மிக்க படை நாளைக்கு திருப்பூர்ல திரளும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப காவல்துறை எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து எல்லா மாவட்ட காவல்துறையும், அதாவது கியூப்ராஜில் இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தொகுதியில தெரிஞ்ச நாம் தமிழர் பொறுப்பாளர் போன் போட்டு தொலைபேசி அடிச்சு எத்தனை பேர் போறீங்க, வண்டியில போறீங்களா, கார்ல போறீங்களா, பஸ் பிடிச்சிருக்கீங்களா, எத்தனை பேர் போறீங்க, எங்க இருந்து போறீங்க, தொடர்நிலை போறது யாரு, இப்படி எல்லாத்தையும் கணக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் இது பேசுவோம், 1000 இதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா அனுமதி நீதிமன்றம் கொடுத்துருச்சு, இனிமே உங்களால் தடை செய்ய முடியாது. அப்ப என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற சூழலுக்கு அவங்க தயாரா இருக்குங்க. கட்டாயம் இந்த தலைப்பு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா அண்ணன் சீமான் அவர்களை எதிர்பார்க்காத அளவுக்கு, ஏன்னா அண்ணன் எவ்வளவு விரைவாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு ஆண்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு இன்றைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு அண்ணனே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் பிள்ளைகள் கட்டாயம் அசாத்திய நம்பிக்கையோடு இருக்காங்க. நாங்களுமே இப்ப தயாராகிட்டே இருக்கோம். எங்களுக்கு அதனால நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தா, இந்த பேரணிக்கு தயாராகலாம் அப்படிங்கிற நேரத்தில் நம்மளோட சிறைக்கு சென்றிருந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்களும் தம்பி சுபாகர் அவர்களும் விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நம்மளோட பிள்ளைய 2 பேர் உள்ள இருக்காங்க, நம்ம இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ அவங்களை எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு மனசுல எங்க ஒரு ஓரத்தில் இருக்கலாம். நம்ம வீட்டிலேயே கூட ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இருந்து நம்ம எல்லாம் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில் இருக்கோம். அப்ப நம்மள கூட பிறந்த ஒருத்தனா அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் ஒரு சின்ன மன வருத்தத்தில் தனியா இருக்கு, அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சொல்லி நீங்க எல்லாம் போங்க நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு உட்காந்தனா, நமக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போனதுக்கு பிறகு கூட மனம் முழுக்க என்ன தம்பி என்ன பண்றானோ, தங்கச்சி என்ன பண்ண வந்திருக்கலாம், நம்ம கூட அவனை கூட்டு வந்திருக்கலாமா, வரமாட்டேன்ட்டான் அப்படின்னு ஒரு ஓரத்தில் அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருங்களா. அந்த சின்ன வருத்தம் நம்ம பிள்ளைங்க 2 பேர் போய் நிறுத்துற அங்க சிறையில் இருக்காங்க, அவங்க பொருள் சிறையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தி என்னடா பண்றது அப்படின்னு ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருந்ததில்ல. அந்த வருத்தத்தை அடிச்சு உடைக்கிற மாதிரி நீதிமன்றம் அவங்களுக்கும் பிணை கொடுத்துருச்சு. நாளை மறுபடியும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு எடுக்கிற பணியை அதே அண்ணன் அமல்ராஜன் அவர்களே கூட பூமி அண்ணன் கூட நின்று பார்க்கக்கூடிய சூழலை நாம எல்லாரும் நேரில் பார்க்க தயாராகும். அதனால எல்லாருமே
பேரணியை பார்க்கணும், அம்பலவாணனை பார்க்கணும், இந்த தலைவர்கள் ஒன்று கூடுதலை பார்க்கணும். ஏன்னா நம்மளோட 15 வருஷ கனவு தமிழ் தலைவர்கள் ஒன்று கூடுவது. அதோட தொடக்கமாக இதை நினைக்கிறேன். இப்போ ஒரு 14 அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க, இன்னும் பல அமைப்புகள் சேர வேண்டிய அவசியம் இருக்குது. அதோட தொடக்கமாக இந்த பேரணியும் பொதுக்கூட்டமாக இருக்கும். இதை பார்ப்பதற்கே ஏன்னா நம்ம கனவு இருக்குல்ல, அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான முதல் அடித்தளம் இந்த பேரணி பொதுக்கூட்டமாக இருக்கும். அதனால எல்லாரும் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் தயாராகிறதுக்கு முன்னாடி தான் இந்த காணொலி எடுத்து போட்டுட்டு அப்படியே தொடர் வண்டி ஏறி வரலான்னு பார்க்குறோம். காலையில் எல்லாரும் சந்திக்கலாம், தயாராக இருங்க. நன்றி, வணக்கம்.